அம்மா, எங்கே அந்த ஃபோட்டோ ஆல்பம் நேற்று எடுத்து வச்சுருந்தீங்க? அதோருக்கு அடுத்து தாங்க பார்ப்போம். இந்த அம்மா பார்த்துட்டு கவனமாக எடுத்து வையும், சரியே? யார் அம்மா இவர் அப்பாக்கு பக்கத்தில்? இதுதான் திலீபன் அண்ணா. உமக்கு தெரியாது? இல்லையே. திலீபன் அண்ணா யார்? திலீபன் அண்ணா எங்கட தெய்வம். நமது போராட்டம் தமிழீழத்தை நோக்கியதுதான். இது ஒரு இடைநிலையே தவிர இது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. ஆனால் இந்த உண்மை பல மக்களுக்கு புரியாமல் இருக்கின்றது. இன்று கூட யாழ் குடாநாட்டில் 9 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த மக்களில் பலர் தம்முடைய இழிநிலையை, இன்று தமிழ் மக்களுடைய ஒரு சோக நிலையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு தெளிவற்ற நிலையில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. ஆனால் நிச்சயமாக அவர்களையும் தெளிவுபடுத்தி எமது போராட்டத்தினுள் அழைத்து செல்ல வேண்டும். ஒன்றை தெளிவாக தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எமக்கு ஏற்பட்டுள்ள இழிநிலையை, அடக்குமுறை நிலையை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை நமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும். நாம் இன்று அடக்கி ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நமது அடிப்படை உரிமைகள் படிப்படியாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் இன்று நாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம்.